எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் கும்பமேளா, ஒரு ராஜயோக பார்வை. உலகமே இப்ப திரும்பி பார்க்கறது இந்த கும்பமேளாக்கு தான். கும்பமேளான்றது 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆக்சுவலா இந்தியாவில் 4 இடங்கள்ல கும்பமேளா கொண்டாடுறாங்க. அதாவது நதிகள் சங்கமம் மாற இடத்துல தான் இந்த கும்பமேளா பண்ணுவாங்க. இது ஆக்சுவலா சிவனுக்காக தான் பண்றாங்க. இது எங்கெல்லாம் பண்றாங்க அப்படின்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றேன், நான் பார்த்து தான் சொல்லணும். ஒன்று பிரயாக்ராஜ் யூபியில் யமுனாவும் கங்கையும் சந்திக்கக்கூடிய அங்க நிகழ்வுல இந்த இது 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்றாங்க. இதே மாதிரி ஹரித்வார்ல, அது உத்தராகண்ட்ல இருக்கு, கங்கை நதிக்கரையில் பண்றாங்க. அடுத்தது உஜ்ஜைன், இது மத்திய பிரதேசில் இருக்கு. இங்க ஷிப்ரா அப்படின்னு ஒரு நதி இருக்கு, அந்த நதிக்கரையில பண்றாங்க. அடுத்தது நாசிக், இது மகாராஷ்டிரால இருக்கு. அங்க கோதாவரி நதிக்கரையில இந்த கும்பமேளா நடைபெறும். இந்த கும்பமேளால ரொம்ப ஃபேமஸ் ஆனது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூபியில் நடக்கிறது தான், அந்த பிரயாக்ராஜ் நடக்கிறதுல தான். இது எப்போ நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2025 எப்போ நடக்குதுன்னா ஜனவரி 13ஆம் தேதி ஆரம்பிச்சது, பிப்ரவரி 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. சரியா? இதுக்கு நிறைய கதைகள் இருக்கு ஹிஸ்டரியில. கதைகள் பேஸ் பண்ணி தானே, அதாவது தேவர்கள் அமிர்தத்தை இந்த முக்கியமான லொகேஷன்ல விழுந்த மாதிரியும், அதை எடுக்கிறதுக்காக வந்த மாதிரியும், அவங்களுக்கு 12 வருஷம்ன்றது ஒரு நாள்ன்ற மாதிரியும், அப்படிதான் இது 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இது பண்றாங்க. அதே மாதிரி அர்த்த கும்புன்னு ஒன்று இருக்கு. அர்த்த கும்புனா 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுவாங்க. இந்த வாட்டி ரொம்ப விமர்சையா பிரயாக்ராஜில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுல இந்த மாநில அரசே 4000 கோடி ரூபாய் செலவு பண்றாங்க அது சிறப்பாக நடத்துறதுக்கு. அதை நடத்தினா கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய வருவாய் 2 லட்சம் கோடி கிட்ட வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோ நான் போறதுக்கு முக்கியமான காரணம், என்னோட நண்பர், ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்டு அவனும் அவன் ஒய்ஃபும் அப்புறம் ஃபேமிலி கொஞ்சம் பேரும் சேர்ந்து பிரயாக்ராஜ் போறாங்க, கும்பமேளாக்கு போறாங்க. வரக்கூடிய 28ஆம் தேதி அமாவாசை. இது ஆக்சுவலா இந்த 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்றாங்கன்னு சொல்றது எப்படின்னா, சூரியனும் சந்திரனும் மற்றும் ஜூபிட்டர், அதாவது குரு, இது ஒரே நேர்கோட்டில் இருக்கும் போது நடக்கிறது தான் கும்பமேளா. ஓகேவா? அதனால வரக்கூடிய 28ஆம் தேதி அமாவாசை அன்னைக்கு பிரயாக்ராஜில் மக்கள் கங்கையில முங்கி எழுந்துப்பாங்க. ஆக்சுவலா இது 2 விஷயத்துக்காக பண்றாங்க. ஒன்று, நம்ம செய்த பாவங்கள் அழியணும் அப்படின்ற நம்பிக்கையில முங்கி எழுந்துக்கிறாங்க. சிலர் இனி ஒரு பிறப்பு இறப்பு இருக்கக்கூடாது அப்படின்ற பேர்ல போய் குளிச்சுட்டு வராங்க. ஓகேவா? இப்போ ஃப்ரெண்டு ஏன் போறான் அப்படின்னா, அவன் சொன்னான், இனிமே ஒரு மனித பிறவி எனக்கு தேவையில்லை, அதனால நான் குளிக்கலான்னு போறேன். அவன் மனைவி கிட்ட சொன்னான், உனக்கு பிறவி ஒன்னா நீ வரவானா, உனக்கு பிரிவி உனக்கும் வேணான்னு வான்னு சொல்லி மனைவி கூட்டிட்டு போறான். இப்படி அவங்க 2 பேரும் போறாங்க. அங்க போனவங்க என்ன பண்றாங்க, அங்க குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வாரணாசி போறாங்க, அதுக்கப்புறம் அயோத்தி போறாங்க. இதெல்லாமே யூபியில தான் இருக்கு. ஒரு 4 நாள் ட்ரிப்புக்கு போயிட்டு வராங்க. அப்படி அந்த ஒரு நாள் 28ஆம் தேதி மட்டும் 6.5 கோடி மக்கள் ஒரே இடத்துல சங்கமம் ஆறாங்க. நம்ம தமிழ்நாடு பாப்புலேஷன் 6.5 கோடி 7 கோடிலாம் சொல்றோம். இப்ப தமிழ்நாட்டில் இருக்க மொத்த ஜனதொகையும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்தா எப்படி இருக்கும்? அப்ப பிரயாக்ராஜோட ஏற்பாடு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இதெல்லாம். இதுல என்னோட ஒரு அனுபவம் சொல்றேன் பாருங்க. குஜராத்தில் பூகம்பம் நடக்கும்போது அது சேவை பண்றதுக்காக நான் போயிருந்தேன். அங்க உணவு தயாரிச்சுட்டு இருந்தாங்க ஒரு இடத்துல. நான் போயிருந்தேன். அப்போ வெங்காயம் கட் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. நானும் கட் பண்ணி கொடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1 hour கட் பண்ணியிருப்பேன். கண்டந்து அப்படியே தண்ணியாக கொட்டுது. அப்போ எனக்கு கொடுத்த வேலையை நான் முடிச்சுட்டு போதுண்டா சாமின்னு எழுந்துக்கிறேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, என்ன எழுந்துட்டீங்க அப்படின்னு. இல்லை, நீங்கள் கொடுத்த கோட்டை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு. என்னங்க அங்கே பாருங்கள், ஒரு கோணி இருக்குது பாருங்கள், அந்த கோணியில் இருக்கிறதெல்லாம் எனக்கு வெட்டணும் அப்படின்னா. நான் சொன்னேன், என்னால் முடியாதுங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் என்ன நினச்சிங்க, டிஃபன் ஒரு 10 பேருக்கு 100 பேருக்கு அப்படியே பண்ணுறோம்னு நினைக்கிறீங்க? நாங்கள் டிஃபன் மட்டுமே 1 லட்சம் பேருக்கு பண்ணுறோம். அது மாதிரி லஞ்ச் அப்படி தான் பண்ணுறோம். அதாவது நிறைய பேருக்கு டொனேஷன் கொடுக்கறதுக்கு, தான தர்மம் ஒர்க் பண்ணுறாங்கல்ல ஃபீல்டில், அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக அப்படின்னாங்க. அப்புறம் 1 லட்சம் பேருக்கு டிஃபனா, என்ன நினைக்கிறீங்க, எப்படி இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இது என்ன பிரமாதம்,
கும்பமேளாக்கு பண்ணுவோம்ல, கோடிக்கணக்கான மக்கள் வராங்கல்ல. இது வந்து விஸ்வ இந்து பரிஷத் என்ற அமைப்பு பண்ணுது. நிறைய அமைப்புகள் பண்றாங்க. ஓகேவா? நான் விஸ்வ இந்து பரிஷத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி நிறைய சாது சன்னியாசிகள் பெருசா பண்றாங்க. இதுல வந்து ஆக்சுவலா வந்து என்ன சொல்றாங்கன்னா, பக்தியில ஆதிசங்கரர் தான் ஹிந்துக்களை ஒரு இடத்துல கூட வைக்கணும் அப்படின்றதுக்காக இதை ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 9th செஞ்சுரின்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு கரெக்டா. பல வருஷங்களா பண்ணிட்டு இருக்காங்க. பரமாத்மா ராஜயோகத்தில் சொல்றாரு, இருக்கிறதுலே பெரிய கும்பமேளா என்னன்னா ஆத்மாக்களும் பரமாத்மாவும் சந்திக்கிறது தான் அப்படின்னு. அதாவது நம்ம ஆத்மான்ற புரிதல்ல பரமாத்மா நினைவு பண்றோம் பார்த்தீங்களா. இது கல்பத்திலே இந்த புரிதலோட, ஆத்மான்ற புரிதலோட கனெக்ட் பண்ணது வந்து ராஜயோகிகள் மட்டும்தான். பாக்கியெல்லாம் பக்தர்கள் தான், தன்னை மனிதர்கள் நினைச்சு கனெக்ட் பண்ணிக்கிறாங்க தான். அப்படி பார்த்தா நம்ம ஒரு 33 கோடி பேர் செட் ஆயிடுவோம். 33 கோடி பேரும் தன்னை ஆத்மாவை புரிந்து ஆத்மாவை தந்தை நினைவு பண்ற மாதிரி ஒரு கும்பமேளா வந்து எப்பவுமே நடக்க போறது கிடையாது. அதனால இதுதான் பெருசு, பரமாத்மா சொல்றதுதான் பெருசு. ஏன்னா இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த பிரயாக்ராஜ்ல வந்து 6.5 கோடி பேர் வராங்க. 6.5 கோடி பேர் வர்றதே பெரிய அதிசயம் தான். உலகத்திலே இந்த மாதிரி ஒரு கும்பமேளா கிடையாது, ஒரு ரிலீஜியஸ் இது கிடையாது. இத்தனை கோடி பேருமா வந்து இதுல பெரிய பியூட்டி என்னன்னா, இப்போ நீங்க ஒரு கல்யாணம் நடத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கல்யாணத்துக்கு வந்து என்ன பண்ணீங்க, எல்லாருக்கும் ஒரு இன்விடேஷன் கொடுப்பீங்க கரெக்டா, கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்னு. அது வந்து அவங்கவுங்க சக்திக்கு அது மாதிரி 500 பேர் வருவாங்க, 1000 பேர் வருவாங்க, மேக்சிமம் ஒரு 5000 பேர் வரைக்கும் வர வைக்கிற மாதிரி ஒரு கல்யாணம் நடத்துவாங்க கிராண்டா. இதுதான் 5 பைசா செலவு இல்லாம, இன்விடேஷனே கொடுக்காம கோடிக்கணக்கான மக்கள் வந்து போறது வந்து இந்த கும்பமேளா தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இது வேற எங்கேயுமே கிடையாது. இப்போ மெக்காவுக்கு போறாங்க, மெக்கா மெடினாவுக்கு போறாங்க, அங்க வேட்டிக்கனுக்கு போறாங்க, ஜெருசலேம் போறாங்க, இங்கெல்லாம் போறாங்க இல்லையா. இதெல்லாம் இவ்வளோ பெரிய கூட்டம் நான் போறதே கிடையாது இங்க வர்ற மாதிரி. இந்த மாதிரி கும்பமேளா வந்து இந்தியாவில் எங்கெல்லாம் நதிகள் சங்கமம் ஆகுதோ அங்கெல்லாம் கூட பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கும்பகோணத்தில் மகாமகம்ன்ற பேர்ல பண்றாங்க. அது வந்து காவிரி நதிக்கரையில பண்றாங்க. அப்போ மாநிலங்களுக்கு கூட இந்த கும்பமேளாவோட கான்செப்ட் இருக்கு. ஓகேவா? அதாவது இந்தியாவில் வந்து கன்னியாகுமரியிலேருந்து நமக்கு வந்து இமாலயஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா இடத்துலையும் அங்கங்கெல்லாம் இது மாதிரி இருக்கு. ஆனால் இந்த பிரயாக்ராஜில் இருக்க இது வந்து ரொம்ப விசேஷமானது. அப்போ இதுல ஒரு ஆன்மீக பார்வை என்ன, ராஜயோக பார்வை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு 6.5 கோடி மக்கள் அந்த கங்கையில குளிக்கிறதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவம் அழிஞ்சிரும். இவ்வளவு நாள் பண்ண பாவம் அழிஞ்சிரும், இனிமே ஒரு பிறவி எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைச்சுதான் அந்த 6.5 கோடி மக்களும் முங்கி எழுந்துக்கிறாங்க. பரமாத்மா ராஜயோகத்தில் என்ன சொல்றாருன்னா, இந்த கங்கையில குளிக்கிறதுனால உங்க பாவம்லாம் போவாது. பாவம் போறதுக்கு 2 வழிதான். ஒன்று மன்மனா பவ, தன்னை ஆத்மாவை உணர்ந்து ஆத்மாவை தந்தை அன்பா நினைவு செய்யுது. இது ஒரு ஃபார்முலா. 2வது ஃபார்முலா வந்து உடல் நோய் வந்து அனுபவிக்கிறது. இது வந்து பக்தியில் ஒரு சிஸ்டமா வச்சிருக்கிறதுனால அந்த நம்பிக்கையில மக்கள் போய் குளிச்சுட்டு வராங்க. இப்போ இதில் யோசிச்சு பாருங்களேன், இதுக்கு அடுத்த மகாமகம்ன்றது எப்போ வரும்? அடுத்த 12 வருஷத்துல 2037. அப்போ இதுதான் இந்த கல்பத்தோட கடைசி என்ன சொல்றது கும்பமேளா, பெரிய கும்பமேளா. அர்த்த கும்பமேளான்னு ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் அது வந்து அது நடக்கும், அது வாய்ப்பு இருக்கு ட்ராமால. அப்போ இந்த கும்பமேளா கொஞ்சம் விசேஷமானது தான். அப்ப இதுல இருந்து என்ன புரியுது, பக்தியில மக்கள் சில இது கும்புறது கூட ஒர்க் அவுட் ஆகுது. அப்படின்னா என்ன, இவங்க என்ன சொல்றாங்க, இனி ஒரு பிரிவு வேணாம்னு சொல்லிட்டு தான் அவங்க பேர் முங்குறாங்க. கரெக்டா? இந்த கல்பத்திரி தான் கடைசி பிரிவு அவங்களுக்கும் நமக்கும் எல்லாருக்குமே. கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாதர் இன் த ஹெவன், ஜட்ஜ்மெண்ட் டே வரும், நம்ம எல்லாம் கிளம்பி போயிடலாம் அப்படின்னு. அதுவும் நடக்க தான் போகுது. ஜட்ஜ்மெண்ட் டே அன்னைக்கு தான் எல்லாரும் வீட்டுக்கு போகிறோம். பரமாத்மா வரப்போர். பரமாத்மாவோட இயற்பேர் வந்து சிவன் தான். உலகம் வரும் அல்லா ஜஹா காடுன்னு வேற வேறு பேர்ல கூப்பிடுது. ஸோ அவங்க நம்பிக்கையும் பூர்த்தி ஆகுது. இந்த கங்கையில பக்தி பண்ணி நம்பி உட்காந்துருக்காங்க, இவங்களும் இதுதான் கடைசி பிறவி. இஸ்லாமியர்கள் என்ன நினைக்கிறாங்க, அல்லாவின் தோட்டத்துக்கு போகணும், அது எங்க சாந்தி தான் வந்து ஆத்மாக்களின் வீடு, அங்கேயும் தான் பரமாத்மா உட்காந்து, இவங்களும் அங்கே போகணும் தான் ஆசைப்பட்டு இருக்காங்க. நம்ம 33 கோடி பேருமே ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்றோம். என்ன பண்றோம், நமக்கு வாழ்றதுக்கு இந்த பூமியில சொர்க்கம் போகணும், இந்த கலிகாலம் வேணான்னு நினைக்கிறதுனால நமக்கு 33 கோடி பேருக்கு அந்த தாட் வரும்போது தான் அந்த உலக போர் 3 நடக்கும். டமல்டி அடிச்சு கதை முடிச்சுப்பாங்க. இன்னும் சொல்ல வரேன்னா, எல்லாரோடைய பாவனையும் இறைவன் வந்து அங்கீகாரம் பண்றார். அது 6.5 கோடி மக்கள் முங்கி எழுதுறாங்களா கடைசி பிரிவை, கரெக்ட். கிறிஸ்தவர்கள் ஜட்ஜ்மெண்ட் டேக்கு எதிர்பார்க்கலாம், அது நடக்க போகுது. இஸ்லாமியர் அல்லாவின் தோட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க, அதுவும் போவாங்க. நம்ம தாட்டுப்படி நம்ம வந்து நமக்குன்னு சத்தியம் திரேகம் வரணும்னா அதுவும் வரும். ஸோ இந்த நாடகம் பியூட்டிஃபுல்லாக டிசைன் செய்யப்படும். ஸோ இவ்வளோ பேர் கூடுற ஒரு இடம்,
எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் எங்கேயுமே நடக்கிறது கிடையாது. இதில் எப்படி பண்ணுறாங்கன்னா, இப்போ நீங்கள் கிரிவலம் போனீங்கன்னாவே, அதாவது திருவண்ணாமலை கிரிவலம் போனீங்கன்னாவே, அங்கே என்ன பண்ணுவாங்க, 1 கிலோமீட்டர் முன்னாடி பஸ் கிஸ்லாம் நிறுத்திடுவாங்க. நீங்கள் அங்கேருந்து நடந்து தான் போகணும் கோயில் பக்கத்தில். இங்கே பிரயாக்ராஜில் 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வச்சுட்டாங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்க, 6.5 கோடி மக்கள் ஒரு இடத்துல வந்தாங்கன்னா, வண்டியும் காரும் எல்லாம் வருமா இருந்தால் எங்கே டிராஃபிக் என்ன பண்ணுறது? அதனால் அப்படி. இங்கே வந்து ரூம்ஸ் எல்லாம் இப்போ கிடைக்கிறது இல்லை. நீங்கள் போனீங்கன்னா குளிச்சுட்டு அப்படியே பக்கத்து ஊருக்கு இல்லை அதுக்கு பக்கத்து ஊரில் தான் நீங்கள் ஏதாவது ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்துக்கணுமே தவிர பிரயாகராஜில் கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா எல்லாமே புக் ஆயிரும். 6.5 கோடிங்க, யோசிச்சு பாருங்க. தமிழ்நாடு பாப்புலேஷனை வெறும் சென்னையில் ஃபிட் பண்ண ஒரு நாளுன்னு யோசிச்சு பாருங்களேன். நடக்கிற காரியமா அது? ஒரு இமாலய சாதனை பண்ணுறாங்க அந்த மாநில அரசு. அது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பிளான் பண்ணியிருக்காங்க. இதோடைய அங்கே ஆக்சுவலாக நடக்கிற விஷயம் என்னென்னா, அடிக்கடி நிறைய பேர் காணாமல் போயிடுவாங்க. அதுக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இப்போ அங்கங்கே செல் வச்சு இப்போ வந்து நிறைய டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, ஒரு டேக் எல்லாம் கட்டிடுறாங்கன்றாங்க. அந்த டேக்கை வச்சு இவங்க மானிட்டர் பண்ணி ஒரு இங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்ட் அதெல்லாம் பண்ணியிருக்கான். டேக் எல்லாம் பண்ணி தான் போகிறான். அவனும் ஒய்ஃப் தான் போகிறாங்க. என்ன சொன்னால், முடிஞ்ச வரைக்கும் ஒய்ஃப் ஒரு கையை பிடிச்சினே போ, எங்கேயாவது அங்கே பக்கத்தில் போயிட்டு வரேன்லாம் அனுப்பாத. ஏன்னா அவ்வளோ ஆள் கூட்டத்தில் இடையில யார் எங்கே போகிறானே கண்டுபிடிக்கிறது கஷ்டம், அதனால் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். இவனும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகே, இப்போ இவன் சொன்னது தான் எனக்கு இந்த வீடியோ போடுறதுக்கான இன்ஸ்பிரேஷன். அதாவது இது என் கடைசி பிரிவே இருக்கணும், அதுக்காக நான் போய் முங்கிட்டு வரேன் அப்படின்னா சொன்ன பார்த்தீங்களா? இது வந்து பக்தியில் இருக்க நம்பிக்கை கூட இப்போ நடக்க தான் போகுது. அதனால ஓகே நல்லபடியாக பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கேன். வீடியோ பார்க்குற நீங்கள் இது பியோர் பக்தியாக இருந்தால் கூட இதை போய் விட்னஸ் பண்ணுறது கூட ஒரு பெரிய அலாதியான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ விருப்பப்பட்டவங்க அவசியம் முடிஞ்சால் போயிட்டு வாங்க. ஆனால் இப்போ ஃப்ளைட் டிக்கெட் கூட கிடைக்க மாட்டேன்னு தான் சொல்கிறான் அவன். இவன் போயிட்டு வரதுக்கு 1 வே டிக்கெட்டு, 2 வே டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு 20,000 ரூபா ஆகுதுன்றான் ஃப்ளைட் டிக்கெட். அவன் வந்து பெங்களூர்லேருந்து போகிறான். ஆனால் அவன் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டான், அவனுக்கு போயிட்டு வர முடியும். ஸோ இது என்ன சொல்கிறது, ஒரு சரித்திரத்தில் பூமியில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய நிகழ்வு. ஒரு 6.5 கோடி மக்கள் இந்த 28ஆம் தேதி இருப்பாங்க. ஸோ அது ஒரு கண்கொள்ளா காட்சியாக தான் இருக்கும், போய் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஓகே, ஒரு தகவல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்மளோட ஒரு வீடியோ, எண்ணம் போல் வாழ்வு, ஒரு வீடியோ வந்து 1 லட்சம் வியூஸ் யூடியூப்பில் வந்திருக்கு. நம்மளோட எண்ணம் போல் வாழ்வு நிறைய முறை ஜோஷ்லலாம் 1 லட்சம் மேலே வியூஸ் நிறைய போயிருக்கு. வேறு சில பிளாட்ஃபார்ம்லலாம் போயிருக்கு. யூடியூப்பில் எண்ணம் போல் வாழ்வு அந்த சீரீஸ் வந்து 1 மினிட்டுக்குள்ளே போடுற வீடியோ முதல் முறையாக 1 லேக்கை தாண்டி இருக்கு. நம்மளோட இந்த நாடி ஜோதிடம் வீடியோ 4.5 லட்சம் மேலே போச்சு. அது வந்து 10 நிமிஷம் வீடியோ, ஓகேவா? பெரிய வீடியோவில் போயிருக்கு, 2-3 வீடியோஸ் போயிருக்கு. இந்த வீடியோ ரொம்ப சந்தோஷத்தை தருது, 1 லட்சம் மேலே. இது அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 200-300 மேலே, அதுதான் கரெக்டாக இருக்கும், சப்ஸ்கிரைபர்ஸையும் கொண்டு வந்து கொடுத்துருக்கு நம்ம சேனலுக்கு. ஸோ இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.